அப்படியே கிளம்பி போக வேண்டியதானே? நீங்க வந்ததுனாலதான் எல்லாரும் என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் பாட்டுக்கு என் பொண்ணு கூட நிம்மதியா தானே இருக்கேன். இதுக்கு என்கிட்ட பாசம் காட்டுறேன்னு சொல்லி நீங்க வந்து என் உயிரை வாங்குற. என்ன பாவம் பண்ண? எல்லாரும் சேர்ந்து ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க? இல்ல விஜி, நாங்க நிம்மதியா இருக்கலாம்னு தானே இங்க வந்தோம். நீ இங்க வந்ததுனால தானே கண்டு நாய்ங்கெல்லாம் இங்க வந்து தப்பா பேசிட்டு போறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள பாத்துட்டு இருக்காங்க. என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இல்ல விஜி, நான் உன் கூட உனக்கு ஆறுதலா துணையா இருக்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா ஸ்ரீதர் வருவான்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்ல விஜி. அவங்க உங்களை தேடி வருவாங்கன்னு எனக்கே தெரியும். உங்களுக்கு எப்படி தோணாம இருக்கும்? திட்டினா மட்டும் கோச்சுக்கிறது. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. விஜி, டென்ஷன் ஆகாத. அவங்க வந்து இங்க கத்திட்டு போனதுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்க இங்க வரதுக்கு காரணமே இவங்க தானே. இவங்களை மட்டும் பேசிட்டு போனா பரவாயில்ல. என்ன பத்தி தப்பா ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன என் கூட பிறந்த அண்ணனா? சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. என்ன மன்னிச்சிரு விஜி. என்னால உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது எல்லாமே ஒன்னாலதான் நடக்குது. நீ கிளம்ப முதல்ல. நீங்க இருந்தாலே எனக்கு பிரச்சனை தான். விஜி, டென்ஷன் ஆகாத. அம்மா உன் கூட இருந்தா பாதுகாப்பாவும் உனக்கு கொஞ்சம் சும கம்மியாவும் இருக்கும். உன் அண்ணனும் அண்ணியும் சண்டை போட்டதுக்கு நீ வருத்தப்படாத. என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு உன் மேல பாசம் அதிகம். இப்ப நடந்ததை வச்சு அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாத. இது உங்க வீட்டு விஷயம்னு நினைச்சு சொல்லல விஜய். இது நம்ம வீட்டு விஷயமா நினைச்சுதான் நான் பேசுறேன். அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் விஜய். அம்மா இங்கேயே இருக்கட்டும் விஜய், போக சொல்லாத. அம்மா, பாட்டி இங்கே இருக்கட்டுமா? மாமா பேசுனதுக்கு இவங்க என்னமா பண்ணுவாங்க? பாட்டி, அம்மா அமைதியா உள்ள போயிட்டாங்கன்னா நீங்க இங்கே இருக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால விடுங்க. அப்புறமா அம்மா கூல் ஆயிடுவாங்க. சரிங்கம்மா, நீங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. சரி பிரியா. ஏன் இப்ப என்ன எல்லாரும் சோலவா தூக்கிட்டு வந்து இப்ப எல்லாரும் என்ன ரவுண்ட் சுத்தி நிக்கிறீங்க? என்ன விஷயம்? ஏன் கவின், நான் என்ன சொன்னாலும் நீ அதை செய்வியா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றத பொறுத்து தான் செய்யலாமா இல்ல வேணாமான்னு டிசைட் பண்ணுவேன். பேராண்டி, நீ பாட்டி சொல்ல தட்டாதே பாண்டியராஜ மாதிரி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. தெய்வானை என்ன சொல்லுதோ அதை நீ செய்யணும். சரி சரி, என்ன செய்யணும்னு சொல்லுங்க, டக்குன்னு செஞ்சிடுறேன். நீ இப்ப என்ன பண்ற? உங்க அப்பாவை போய் பார்த்து, அப்பா எனக்கு ஒரு அம்மா வேணும், அதனால நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு போய் கேளு. சரியா? பயமுள்ள ரொம்ப யோசிக்கிறானே. விண்வெளியில ராக்கெட் ஏதாவது விட போறானோ? ஜூட், என்ன இவ்ளோ யோசிக்கிற? அப்பா தான் மேரேஜ்னு பேச்சு எடுத்தாலும் டென்ஷன் ஆவாரு. அப்ப எதுக்காக அதை போய் கேட்டுக்கிட்டு? வேற ஏதாவது கேளுங்க. அது இல்லடா, இப்போதைக்கு நம்ம தேவை இதுதான்டா. உனக்கு ஒரு நல்ல அம்மா வேணும், இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வேணும். அதனால நீ தெய்வான சொன்ன மாதிரி நேரா உங்க அப்பா கிட்ட போய், அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுப்பாரு. கண்டிப்பா நீ கேட்டா மாட்டேன்னு சொல்ல மாட்டான்டா.